அம்பேத்கர் புகழ். இந்த நிகழ்வு மனித குலத்திற்கு செய்திகளை சொல்ல வேண்டும் என்ற நாளை குறித்ததாக இருக்கிறது. நமக்கு வாழ்க்கையில் அர்த்தம் கொடுக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கின்றன. There are meaning systems in our human lives. அந்த மீனிங் சிஸ்டத்தை பத்தி the modern Buddha, the present Buddha, the current Buddha, டாக்டர் பாபா சாஹேப் அவர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, religion is the meaning system for human life, education is the meaning system for human life, culture is the meaning system of human life, and the media is the meaning system of human life. இப்ப இந்த பிறப்பிலிருந்து இறப்பு வரை, கருவறையிலிருந்து கல்லறை வரை ஒரு மனிதன் தோன்றுகிறார். ஆண்களோ பெண்களோ தோன்றும். அந்த முதல் மூச்சு விடுறதுல இருந்து கடைசி மூச்சு போறது வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த வாழ்நாள் இடைவெளியில் நமக்கு ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு வினாடியும், ஒவ்வொரு காலகட்டத்திலும் வாழ்க்கை நமக்கு கற்றுக் கொடுத்து கொண்டே இருக்கின்றது. அப்ப அந்த கற்றுக்கொள்றதுல பிறந்தவங்களுக்கு பேர் வைக்கிறோம், அப்புறம் ஏதாவது ஒரு மதத்தை பின்பற்றோம். அப்ப பிறந்த குழந்தை தனக்கு இது வேணும், இது வேணாம் அப்படின்னு அதோட தேவைகளை சொல்றது வரைக்கும் அந்த குழந்தைக்கு பெற்றோர்கள், நம்ம குடும்ப உறுப்பினர்கள், வேண்டியப்பட்டவங்க உதவி பண்றோம். ஒரு 3 வயசு 2.5 வயசு வந்ததுக்கு அப்புறம் பள்ளியில சேர்க்கிறோம். அந்த பள்ளிக்கூடத்துல வேணுங்கிற பாடநிலையை கத்துக்கிறதுக்கு நாம உதவி பண்றோம். அந்த குழந்தைக்கு ஏதாவது உடல்நிலை கோளாறு, ஒரு விபத்து வருது அப்படின்னா மருத்துவமனைக்கு போறோம். இப்ப இந்த செயல்பாடுகள்ல எங்கேயுமே நமக்கு கடவுளோ, கடவுளின் அவதாரமோ, இல்ல 2ஆம் வகைக்கான கடவுளோ யாருமே உதவி பண்றது. இந்த செய்தியை, இந்த ஞானத்தை நமக்கு மகான் புத்தர் சொல்லியிருக்கார். மனித வாழ்க்கையில் கடவுளுக்கான இடம் இல்லை, கடவுளை காணப்படவும் இல்லை, கடவுள் அறியப்படவும் இல்லை. அப்ப பொதுவா நாம என்ன நினைக்கிறோம்னா, ஆசையே துன்பத்திற்கு காரணம் அப்படிங்கிறோம். அது இல்லை, அறியாமையே துன்பத்திற்கு காரணமாக. The ignorance is the genuine suffering for all the human beings. அப்ப புத்தரோட வாழ்க்கையில ஐயாதுரை சொன்னது மாதிரி ஒரு பெரிய திருப்புமுனை, அவர் ஞானத்துக்கான திருப்புமுறை. அந்த நதிநீர் பிரச்சனை வருது. அந்த நதிநீர் பிரச்சனையில சங்கம் சேர்ந்து அவரை அரசரா இருக்க வேண்டியதில்லை, இல்லாட்டி நீங்க இந்த நாட்டை விட்டு நாடு கடத்தப்படணும் அப்படிங்கும்போது அங்க முடிவு பண்றாங்க, நான் இது மட்டும் எனக்கு பிரச்சனையா தெரியல, இந்த சமூகத்துல ஒவ்வொரு மனிதருக்கும் இப்படி பிரச்சனை இருக்கு அப்படிங்கிறத நோக்கிய அந்த பயணத்துலதான் ஞானத்தை பெறுவதற்கான அந்த வழிமுறையை தர்றாங்க. அப்போ ஒருவர் சரியாக சிந்திப்பதற்கான பயிற்சியை மேற்கொள்வதன் மூலமாகவே சரியான பாதையில் செல்வதற்கான முதல் அடியை எடுத்து வைக்க முடியும் அப்படின்ற அந்த போதனையிலிருந்து நாம் கற்றுக்கிறோம். அப்ப அந்த போதனையில அன்பு செலுத்துறது, தியாகம் பண்றது, தூய்மையா இருக்கிறது, நேர்மையா இருக்கிறது, விட்டு கொடுக்கிறது, இதெல்லாம் தம்மத்தின் அடையாளமாக இருக்கிறது. இயற்கையா இருக்கிறது, யதார்த்தமா இருக்கிறது. அப்ப நாம ஒருத்தரை பாராட்டணும்னு நினைக்கிறோம், இல்ல ஒருத்தருக்கு அன்பு செய்யணும்னு நினைக்கிறோம், இல்ல அவருக்கு நன்றி செய்யணும்னு நினைக்கிறோம். அப்படிங்கும்போது அதுல ஒளிவு மறைவு இருந்துச்சுன்னாக்க அது அறியாமையாகப்படுது. புத்தர் மட்டும்தான் ஞானம் பெறதுக்கான வாய்ப்புகள். ஒவ்வொரு மனிதருமே, ஒவ்வொரு நாளுமே, ஒவ்வொரு வினாடியுமே நாம் அறியாமையிலிருந்து விலகுவதற்கும் ஞானம் பெறுவதற்கான சூழ்நிலையும் இருக்கின்றது. அதைத்தான் சொல்றேன். அப்ப நாம தினசரி உடல்நிலையை பராமரிப்பது போல, உடல்ல எழுந்திருக்கோன வெளிய அடையாளங்களுக்காக போறோம், குளிக்கிறோம், இந்த மாதிரி இருக்கும் பொழுது
அப்ப மனதுக்கான தூய்மைக்கான பயிற்சியையும் நாம் பயிற்சி எடுக்க வேண்டும். ஆக புறச்சூழல்ல நாம எப்படி தூய்மையா இருக்கிறோம், நேர்மையா இருக்கிறோம், நல்லொழுக்கமா இருக்கிறோம் அப்படிங்கிறதையும், அகச்சூழல்ல நமக்கான நேர்மை பாதை, தூய்மை பாதை, நல்லொழுக்க பாதையை அங்க சொல்லியிருக்காங்க. அப்ப இத பஞ்சசீலம் இப்போ நம்ம பார்த்தோம். மனிதர்கள் பொய் சொல்லாம இருக்கிறது, திருடாம இருக்கிறது, ஒரு காமத்தில் ஈடுபடாம இருக்கிறது, போதையை ஏற்படுத்தக்கூடிய மதுவை தவிர்க்கிறது. இந்த பஞ்சசீலங்கத்தையும் எண்வகை மார்க்கத்தையும் சொல்லியிருக்கிறாங்க. சம்மாதித்தி, சம்மா சங்கப்போ, சம்மா வாச்சா, சம்மா கமந்தோ, சம்மா ஆஜிவோ, சம்மா சதி, சம்மா சமாதி. இத்தகைய வாழ்வியல் முறைகளையும் நாம கடைபிடிக்கும் பொழுது நமக்கான விடுதலை கிடைக்கிறது. அப்ப இந்த மீனிங் சிஸ்டத்துல நாம ஒரு மதத்தின் அடையாளமா பெயரை வச்சுக்கிறோம். பெயர் பாத்தீங்கன்னா நம்ம சமூகத்துல மூக்கன், கருப்பன், மண்ணாங்கட்டி, மண்டு கருப்பு, பிச்சைக்காரன், இந்த மாதிரி பேரெல்லாம் இருக்கு. நம்ம சகோதரர் ஒருத்தர் கன்வர்ஷனுக்கு வந்தப்ப சர்டிபிகேட்டை காமிக்க ரொம்ப 2 மாசம் எடுத்துக்கிட்டாங்க. என்னன்னு பார்த்தாக்க அவங்க அப்பா பேரு பிச்சைக்காரன் இருக்கு. இப்ப நாம இந்த சமூகத்தின் ஒடுக்குதலுக்கும், அடக்குமுறைக்கும், தீண்டாமைக்கும், பாகுபாடுக்கும், வேறுபாடுக்கும் உட்பட்டு இருக்கிறோம். அதை அறியாமையா நாம உணர்றதுக்கான சாத்தியக்கூறுகள் நிறைய. ஆக இந்த நாளில் பகவான் புத்தரின் பிறப்பையும், ஞானம் பெறுதலையும், அவருடைய பரிணிப்பான நாளையும் ஒரே நாளில் கொண்டாடும் விதமாக இந்த நாள் அமைந்திருக்கின்றது. இந்த நாளில் நாம் ஒரு தலைமுறையின் தியாகம் 1000 தலைமுறைக்கு விடுதலையை தரும் என்ற நோக்கில் பல்வேறு பணிகளுக்கு மத்தியில் நாம் இந்த விழாவை முன்னெடுக்கின்றோம். இந்த குடும்பத்தாருக்கு அனைவரின் சார்பாக நாம் நன்றி கடன் பட்டிருக்கின்றோம். அந்த வகையிலே இந்த நாளை சிறப்பாக முன்னெடுக்கும் நாளாக கொண்டாடி ஒவ்வொரு நாளும் இத்தகைய நாளாக பயிற்சி மனநிலையோடு வாழ்வை அமைத்துக் கொள்ள வாய்ப்பு கிடைக்கும் என்ற நம்பிக்கையோடு இந்த வாய்ப்பிற்கு நன்றி கூறி வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பகவான் புத்தர்கிட்ட ஞானம் பெறுவதற்கு, அதாவது துறவு நதிநீர் பிரச்சனைக்காக அவர் துறவு மேற்கொண்டாருன்னு காட்டுக்கு போன பிறகு அந்த 5 பரிவுராஜர்கள் சொல்றாங்க, ஐயா நீங்க எந்த பிரச்சனைக்காக காட்டுக்கு வந்தீங்களோ அந்த பிரச்சனை சுமூகமா முடிஞ்சிருச்சு, இப்ப நீங்க மறுபடியும் ராஜாவா இளவரசரா போயிடக்கூடாது அப்படின்னு கேள்வி கேட்கும்போது சொல்றாரு, இந்த நதிநீர் பிரச்சனை என்பது உலக ஒட்டுமொத்த மக்களின் முரண்பாட்டிலும் ஒரு சிறிய வெளிப்பாடு தான். அது இன்னும் முரண்பாடு இருக்குன்னா கணவன் மனைவிட்டு முரண்பாடு இருக்கா? முரண்பாடு இருக்கா? எத்தனை ஆண்டுகள் வாழ்ந்தாலும் கணவன் மனைவியிட்டே ஒரு முரண்பாடு இருந்துகிட்டே இருக்குங்க. ஏன்னா அவர்கள் ஒரு சூழல்ல இருந்து வந்திருக்காங்க, நாம ஒரு சூழல்ல இருந்து வந்திருக்கோம். அவர்கள் பெண்ணு, நாம ஆணு அப்படிங்கிற ஒரு பாலின வேறுபாடு, இப்படி பல்வேறு நிலைகள்ல முரண்பாடு இருக்கும். பெற்ற குழந்தைக்கும் தாய்க்கும் முரண்பாடு இருக்கு இருக்கா? குழந்தை எல்லாம் பேசி கேட்க மாட்டாங்க இல்ல? அது மாதிரி பெற்ற குழந்தைகள், சகோதரன் சகோதரிகளுக்குள்ள முரண்பாடு இருக்கிறது, உறவுகள்கிட்ட முரண்பாடு இருக்கிறது, வர்க்கங்கள்கிட்ட முரண்பாடு இருக்காது. அதெல்லாம் நாம அனுபவிக்கிறோம். சொல்றோம்ல, அவன் நம்மளை கீழானவனா நினைக்கிறான், அப்படி வர்க்க முரண்பாடு இருக்கிறது. எனவே நாடுகளுக்குள்ளேயே முரண்பாடு இருக்கிறது. சண்டை நடக்குதா? உலக போர் நடந்துட்டு இருக்கா? ரஷ்யா உக்ரைன் போர் வருஷக்கணக்கான நடக்குது. பல ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான பேரை இன்னைக்கு இவ்வளவு அறிவியல் வளர்ச்சி ஏற்பட்டு இருக்கிறது, அரசியல் வளர்ச்சி ஏற்பட்டு இருக்குது. மனித நேய வளர்ச்சி ஏற்படல. அதனாலதான் இந்த ஏற்பாடு. மனித நேய வளர்ச்சி ஏற்படாதனாலதான் ஐயா ஆறுமுகம் ஐயா, போதி பகவான், மற்ற குழுவினர்லாம் சேர்ந்து குறைந்தபட்சம் இந்த மக்களுக்கு தம்மத்தை நாம் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்ற அடிப்படையில் தான் இந்த ஏற்பாடு செய்யும். எனவே இந்த துக்கத்தினுடைய இருப்பை நாம் உணரும் போது மட்டும்தான் தம்மத்தின் அடிப்படையில் நம் தேடல் இருக்கும். அந்த தேடலின் அடிப்படையில் தான் தெளிவு கிடைக்கும். அப்பொழுதுதான் மகிழ்ச்சி கிடைக்கும் என்பதை நினைவூட்டிய ஐயா தந்தை அவர்களுக்கு மீண்டும் ஒரு